ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து வேலிடான புல் பேக் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ வந்து நெறைய நம்ம வந்து படிச்சிருப்போம். நெறைய பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாரி விஷயங்கள்லாம் படிக்கும்போது, மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தாலே புல் பேக் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாரி ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தாலே அது வந்து புல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது அது வந்து வந்து ஒரு ராங்கான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு கேண்டிலோட ஹை இருக்குது. அதே மாரி வந்து உங்களுக்கு ஒரு கேண்டிலோட லோ இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 கேண்டிலோட ஹை பிரேக் ஆயிருக்கா, லோ பிரேக் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்க ஹை பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹை பிரேக் பண்ணி புது ஹை வச்சிருக்கு. லோ பிரேக் பண்ணி லோ வந்து புது லோ வச்சிருக்கு. பட் ஆனா இங்க ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா இருந்த ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணி ஹையர் ஹை வச்சிருக்கு. பட் ஆனா லோயர் லோ வைக்கல. ஸோ ஓகேங்களா? இந்த லோ வந்து பிரேக் ஆகல. ஸோ வந்து இத வந்து புல் பேக் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அகைன் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க பார்க்கும்போது, ஒரு ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஹையர் ஹை வச்சிருக்கு. அதே மாரி இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா, பிரேக் ஆகல. சரிங்களா? ஸோ வந்து இது வேலிடான புல் பேக்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து கலர் வந்து விஷயம் கிடையாது. இப்ப இந்த சினாரியோல பாருங்க. சேம் விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனா வந்து என்னன்னா, கலர் வந்து இதுவா இருக்கு. ஸோ இது வந்து வேலிடான புல் பேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது வேலிடான புல் பேக் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அகைன் அண்ட் அகைன் ஹையர் ஹைய தான் பிரேக் பண்ணிட்டே போகுது. இந்த லோ எல்லாமே புரொடெக்டடா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரிஜினல் புல் பேக்னா எப்படி? அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியால பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கேண்டிலோட ஹை பிரேக் ஆயிருக்கிறதால, புல் பேக் இன்னும் வரல அப்படின்றது. ஏன்னா லோ வந்து பிரேக் ஆகல. சரிங்களா? அடுத்தது வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஒரு ஹை வச்சிருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோ வந்து இந்த கேண்டிலோட லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் புல் பேக். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹைய வச்சுட்டு, மார்க்கெட் இங்க லோ வச்சு அகைன் ஹை வச்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் புல் பேக். சரிங்களா? ஸோ இந்த புல் பேக்ஸ வந்து நம்ம சார்ட்ல வந்து எப்படி பார்க்கறது? அப்படின்றத இப்ப நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த சார்ட்ட பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கும்போது, இதுக்கப்புறம் இருக்கிற சினாரியோவ நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்டிமேட்டா வந்து எல்லா கேண்டிலோட ஹைஸும் பிரேக் பண்ணி இங்க போயிருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் வச்ச கேண்டிலோட லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணதால, கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்குக்கு வருது அப்படின்றத நம்ம வந்து கணிக்கிறோம். ஸோ இத வந்து நான் உங்களுக்கு பாத் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? மார்க்கெட் இங்கேருந்து மேல போயிருக்கு. அகைன் மேல, அகைன் மேல. ஸோ எல்லா கேண்டிலோட ஹைஸும் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு லோ பிரேக் ஆயிருக்கிறதால மார்க்கெட் கரெக்ஷனுக்கு போகுது அப்படின்றத நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து வேலிடான கரெக்ஷன். ஸோ வேலிடான கரெக்ஷன வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா ப்ரீவியஸா இருந்த ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இது ஸ்ட்ரக்சரா நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணாது அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. அதே மாரி வந்து கேண்டில்ல மார்க்கெட் கரெக்ஷன் வரணும் அப்டின்னா, இந்த லோவ பிரேக் பண்ணும் அப்டின்றது தான் நம்மளோட ரூல். இப்ப நெக்ஸ்ட் வர கேண்டில் வந்து ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு, லோ வைக்கல. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணா தான் கரெக்ஷன் வரும் அப்டின்றத நம்ம வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கும்போது உங்களுக்கு ஹை தான் பிரேக் ஆகி அகைன் போயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் கரெக்ஷனே வரல. ஸோ மார்க்கெட் வந்து அல்டிமேட்டா இந்த லோ பிரேக் பண்ணாது. அதே மாரி வந்து இந்த மைனரா இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணா மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வரும் அப்டின்றத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அகைன் நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஹைய தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து லோ வந்து இன்னும் பிரேக் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கும்போதும் மார்க்கெட் வந்து ஹைய தான் பிரேக் பண்ணியிருக்கு. லோ பிரேக் ஆகல. ஸோ இங்க எங்கேயுமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு புல் பேக்கே வந்து நடக்கல. சரிங்களா? எல்லாமே புல்லிஷ் கேண்டில் தான். பட் ஆனாலுமே நம்மளோட ரூல் படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லோ வந்து பிரேக் ஆயிருக்கு. லோ பிரேக் ஆனதால இந்த ஏரியால உங்களுக்கு ஒரு ஹை வந்து கிடைச்சிருக்கும். ஸோ லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஹை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆனா இந்த ஹைய தான் மார்க்கெட் அகைன் போய் பிரேக் பண்ண போது, இந்த லோ வந்து பிரேக் பண்ணாது. ஸோ வந்து இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இங்கேருந்து ரிவர்ஸ்ல. ஸோ வந்து மார்க்கெட் வந்து லோ பிரேக் பண்ணதால, நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் இங்க என்ன ஆச்சு அப்டின்னா, ஹைய பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ லோ வந்து இதுதான். இந்த லோ இப்போ இந்த ஹைய பிரேக் பண்ணிடுச்சுன்னா, லோ வந்து இந்த லோவா மாறிடும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்சைடடா இருக்குது. இப்ப என்ன பண்ணுது அப்டின்னா, லோயர் ஹைய வந்து மார்க்கெட் வந்து ஹையர் லோ வந்து கிரியேட் பண்ணுது. இதுதான் கன்ஃபார்மான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹைய டச் பண்ணணும். இப்ப டச் பண்ணதால எனக்கு இதுதான் ஹையர் லோ அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்க எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல. ஸோ நல்லா பாருங்க ஃபைனலா இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சதால இப்ப இந்த லோ வந்து பிரேக் ஆவாது அப்படின்றது தான் ரூலு. ஆனா மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோவ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணுன்றது ரூலு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது கேண்டிலோட ஹை இங்க பிரேக் ஆயிருச்சு.
அதால தான் நான் லோவ இங்க ஷிஃப்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இப்ப கரெக்ஷனுக்கு வருது. ஸோ எப்படி வரதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இங்க ஹை வச்சுட்டு அகைன் இப்படி போறதுக்கான பாசிபிள் இருக்கு. எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அல்டிமேட்டா இந்த லோவ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச வந்து பண்ணுது. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச பண்ணும்போது இந்த கேண்டிலோட லோ இங்க பிரேக் ஆயிருக்கு. இந்த கேண்டிலோட லோ இது பிரேக் ஆயிருக்கு. இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆயிருக்கு. இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு. இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு. அப்ப நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான். சரிங்களா? இன் பிட்வீன்ல வந்து எந்த கேண்டிலோட ஹையையுமே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து இது ஒரு ஹை. இங்கேருந்து நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இது ஹையா இருக்கும். இது ஹை, இது ஹை, இது ஹை, இது ஹை, இது ஹை. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டா இருக்கிற ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து லோன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணதால, இதுதான் லோ, இது ஹை. அப்ப மார்க்கெட் எவ்வளோ தான் மேல போனாலும் இந்த ஹைய பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து கீழ வரும். ஸோ ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரோட ஹை வந்து இதுதான். கேண்டிலோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை இது பிரேக் பண்ணதால இதுதான் ஹை. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த இப்போ வந்து நம்ம புல் பேக் அப்படின்றது வந்து இப்போ இது எல்லாமே மேல போயிட்டுருக்கு. லாஸ்ட் புல் பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தான் நடந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவ பொறுத்தவரைக்கும், மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணி, இங்க ஒரு லோ வச்சுட்டு மார்க்கெட் மேல மூவ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த வந்து கரெக்ட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நம்மள டிராவல் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ புல் பேக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ கேண்டிலோட ஒரு அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு கேண்டில்ஸ் அப்படின்னா, கேண்டிலோட லோவ பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி ஸ்ட்ரக்சரோட லோ பிரேக் பண்ணும்போது, ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? தேங்க் யூ.